Good morning students. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் Algebra. Exercise 11.2 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல மெயினா நம்ம வந்து பார்க்க போறது யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் காமன் ரூல்ஸ். அதாவது வேரியபிள்ஸ் வந்து காமன் ரூல்ஸ்ல எங்க பயன்படுத்துறோம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இதுல நம்ம வந்து பார்க்க போறது டூ டிஃபரண்ட் டாபிக்ஸ். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரியை பத்தி பார்க்க போறோம். இன்னொன்னு வந்து அரித்மெட்டிக் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா வந்து என்னது, இப்போ என், எல், ஏபிசி இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் நம்ம எக்ஸசைஸ்லேயே வந்து பார்த்துருக்கோம் 2n இந்த மாதிரி. ஸோ இந்த என் அப்படின்றது வந்து வேரியபிளை வந்து குறிக்குது. வேரியபிளும் வந்து நம்பர் தான், பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ அதுக்கு வந்து இருக்காது. அது வந்து எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் இதை வந்து வேரியபிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதை வந்து ஜியோமெட்ரியில் எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஒரு ஸ்கொயர் வந்து நான் இப்போ எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த ஸ்கொயர் ஏபிசிடி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஏபியோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எல் மீட்டர்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு வந்து தெரியும். சரிங்களா? என்னது, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஏபி வந்து எல் மீட்டர்னா பிசியும் எல் மீட்டராக தான் இருக்கும், சிடியும் எல் மீட்டராக தான் இருக்கும், அதே மாதிரி ஏடியும் எல் மீட்டராக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்கொயருக்கு நான் வந்து பெரிமீட்டர் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆல் சைட்ஸ், அதாவது சம் ஆஃப் லென்த் ஆஃப் ஆல் சைட்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லென்த் ஆஃப் ஆல் சைட்ஸ். எல்லா லென்த்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும், அதுதான் பெரிமீட்டர். சரிங்களா? லென்த் ஆஃப் ஆல் சைட்ஸ். ஸோ அப்படி வந்து பார்த்தோன்னா நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணணும்? ஏபி ப்ளஸ் பிசி plus CD plus DA. ஸோ இப்போ சைட்ஸோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல் தான் வந்திருக்கு. அப்படின்னா 4 டைம்ஸ் எல்லை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். எல் ப்ளஸ் எல் ப்ளஸ் எல் ப்ளஸ் எல். ஸோ இங்கே 4 எல் இருக்குது. 4ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4L அப்படின்ற வேல்யூ வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இங்கே எல் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள். ஸோ இது வந்து எந்த வேல்யூ வேணால் எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ அதனால இது வந்து வேரியபிள். இந்த பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயரை கூட நம்ம வந்து பி மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 4L. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து பெரிமீட்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி இப்போ அடுத்து வந்து நம்ம ரெக்டாங்கிளுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் எடுத்திருக்க ரெக்டாங்கிள். இதோட சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஏபியோட லென்த் வந்து எல் மீட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். பிசி வந்து பிரெத்தா, ஸோ பி மீட்டர்ஸ் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டி வந்து என்னது? ஏபி வந்து பார்த்தீங்கன்னா சிடிக்கு வந்து ஈக்குவல். ஸோ சிடியும் எல் மீட்டர். அதே மாதிரி பிசி வந்து ஏடிக்கு வந்து ஈக்குவல். ஸோ ஏடியும் வந்து பி மீட்டர்ஸ். ஸோ இப்போ வந்து பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாமா? பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் ஆஃப் தி ரெக்டாங்கிளுக்கு வந்து ஈக்குவல். அப்படின்னா ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிடி பிளஸ் டிஏ. ஸோ இப்போ இதோட சைட் லென்த்தை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணலாமா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? எல் பிளஸ் பி பிளஸ் எல் பிளஸ் பி. சரிங்களா? ஸோ எல் பிளஸ் பி பிளஸ் எல் பிளஸ் பி. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது 2L வந்து இருக்கா? ஸோ அதனால 2L அப்படின்னு நான் வந்து போட்டுக்கிறேன். அதே மாதிரி பியும் வந்து பார்த்தீங்கன்னா 2B. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2B வந்து கிடைக்குமா? ஸோ 2B. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது L அப்படின்றதும் வேரியபிள், B அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள். ஸோ L வந்து லென்த்தை குறிக்குது, B வந்து பிரெத்தை வந்து குறிக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து வேரியபிள்ஸ். ஸோ ஜியோமெட்ரியில் நம்ம வந்து வேரியபிள்ஸை வந்து அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதுதான். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளை கூட நீங்கள் வந்து P அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளை கூட நம்ம வந்து ஒரு வேரியபிளாக எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே பி அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். பி இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ லென்த் ப்ளஸ் 2 இன்டூ பிரெத். ஸோ இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ இதை வந்து ரூல் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் காமன் ரூல்ஸ் அரித்மெட்டிக்கில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது காமுடேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன். காமுடேட்டிவிட்டி of addition of two numbers. Addition of two numbers. இப்போ நான் வந்து ஒரு 2 நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4, இன்னொரு நம்பர் வந்து 3. இப்போ இந்த 2 நம்பரையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4 + 3 வந்து பார்த்தீங்கன்னா 7 அப்படின்ற வேல்யூ வந்து எனக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போது
இந்த நம்பரை வந்து நான் வந்து இன்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு 3 போட்டுக்கிறேன், அதுக்கு அடுத்து வந்து 4 வந்து போட்டுக்கிறேன். இப்போ 3யையும் 4யையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு வந்து என்ன நம்பர் வந்து கிடைக்கும்? 7 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கும். ஸோ அடிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 நம்பரை வந்து இன்டர் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து அதே ஆன்சர் தான் வந்து கிடைக்கும். நம்ம இங்கே எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ். சரிங்களா? இப்போது இந்த 4க்கு பதிலாக நான் வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். சரிங்களா? அதாவது A வந்து 4 அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து B வந்து 3 அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்படின்னா இங்கே 3 வந்து B வந்து குறிக்குதா, 4 வந்து A வந்து குறிக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A + B நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா B + A அப்படின்ற ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்கோம். ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான். ஸோ தட் இஸ் A + B வந்து B + Aக்கு ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லலாமா? ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க? காமுடேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து குறிக்குது. வேரியபிள்ஸ் வந்து நீங்கள் இன்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் அடிஷன் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர்ஸ்க்குள்ள ஒரே வேல்யூ தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் மீன் பண்ணுது. இங்கே நம்ம வேரியபிள்ஸ் மூலமாக இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். காமுடேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது. காமுடேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்கேயும் 2 நம்பர் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஒரு நம்பர் வந்து 4, இன்னொரு நம்பர் வந்து 3. இப்போ 4யும் 3யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 12 அப்படின்ற ஆன்சர் வந்து கிடைக்கும். இதே மாதிரி 3யை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுத்து வந்து 4 போட்டுட்டு ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி 12 அப்படின்ற ஆன்சர் தான் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த நம்பர்ஸை இன்டர் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து சேமாக தான் வந்து கிடைக்கும். ஸோ இதைத்தான் வந்து என்னன்னு சொல்கிறோம்? காமுடேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதோட ப்ராப்பர்ட்டி தான் இது. இப்போது இந்த வேல்யூக்கு பதிலாக ஏற்கனவே பார்த்த மாதிரி இப்போது வேரியபிள்ஸ் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போது A அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி Bன்ற வேரியபிளை வந்து 3 அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதுபடி வந்து பார்த்தோன்னா இங்கே 3ன்றது வந்து வேரியபிள் Bயை வந்து குறிக்குது, 4ன்றது வந்து வேரியபிள் A வந்து குறிக்குது. ஸோ தட் இஸ் இதை எப்படி எழுதலாம்? அதாவது A into B is equal to B into A. ஏன்னா ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் வந்து கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காமுடேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். இங்கே வந்து வேரியபிள்ஸை நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம் நம்பர்ஸ்க்கு பதிலாக. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் நம்பர்ஸ். டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் நம்பர்ஸ். இப்போ நான் வந்து ஒரு 2 நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். 7 into 15 அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த 7 into 15 நான் வந்து எப்படி எழுதலாம்? 7 இன்டூவை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 15 வந்து நான் வந்து பிரேக் டவுன் பண்ணுறேன். எப்படி பிரேக் டவுன் பண்ணலாம்? 15 வந்து 10 + 5 அப்படின்னு நான் வந்து பிரேக் டவுன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ 10 + 5 வந்து பார்த்தீங்கன்னா 15 தானே. ஸோ அதனால இப்படி பிரேக் டவுன் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 7 into 10 + 5 இப்படி எழுதலாமா? ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7 into 10. ஸோ 7 into 10 ஏற்கனவே நம்ம அரித்மெட்டிக்கில் இது வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? சாப்டர் 2ல் வந்து இதே மாதிரி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதை தான் இங்கே பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து என்ன இருக்குது? ஒரு ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து போட்டாச்சு. அடுத்து எதோட மல்டிப்ளை பண்ணணும்? 7 வந்து 5ஓட மல்டிப்ளை பண்ணணும். 7 into 5. ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்து கிடைக்கும்? அதாவது 7 into 10 வந்து பார்த்தீங்கன்னா 70 ப்ளஸ் 7 into 5 35. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 105. ஸோ இங்கே 105 தான் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே லெஃப்ட் சைடை வந்து நீங்கள் பண்ணுங்கள், என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 7 into 15. 15 into 7 35, ரிமைண்டர் 3, 1 7s are 7. இங்கே வந்து 10 வந்து கிடைக்கும், 105. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் அந்த மாதிரி வந்து கிடச்சிருச்சு. அப்படின்னா இப்போது இங்கே இருக்க வேல்யூஸ்க்கு பதிலாக நான் வந்து வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? ஏயை வந்து 7 வந்து எடுத்துக்கிறேன், பியை வந்து 10 எடுத்துக்கிறேன், சியை வந்து 5 வந்து எடுத்துக்கிறேன். அதாவது வேல்யூஸ்க்கு வேரியபிள்ஸ் நான் வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ அப்படி அசைன் பண்ணேன்னா எனக்கு வந்து இங்கே மேலே இருக்க எக்ஸ்பிரஷனை நான் வந்து எப்படி வந்து வேரியபிள்ஸ் மூலமாக எழுதலாம்? இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த எக்ஸ்பிரஷன், இதை வந்து வேரியபிள்ஸ் மூலமாக எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். 7க்கு பதிலாக ஏ போட்டுக்கலாமா? ஸோ ஏ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இன்டூ சைன் வந்து இருக்குது, இன்டூ 10 + 5. ஸோ 10 + 5க்கு பதில் நான் என்ன எழுதலாம்? B + Cன்னு எழுதலாமா? ஸோ B + C. ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 7 into 10. 7 வந்து A. சரிங்களா? ஸோ A into 10 வந்து என்னது? B. ஸோ A into B
ப்ளஸ் 7 இன்ட்டு 5 அப்படின்னா a இன்ட்டு சி. ஸோ a இன்ட்டு சி. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் நம்பர்ஸ். ஸோ இதையும் நம்ம வந்து வேரியபிள்ஸ் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? அதாவது a இன்ட்டு பி ப்ளஸ் சி எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா a இன்ட்டு பி ப்ளஸ் a இன்ட்டு சி, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதை வந்து நினைவு வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் 11.2ல வந்து அப்ளை பண்ணி சால்வ் பண்ண போகிறோம்.